கிறிஸ்துவுக்குள் என் அன்பு தேவ பிள்ளைகளே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஏசாயா 60ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டது போல், உங்கள் மேல் கர்த்தர் உதிப்பாராக, உங்கள் மேல் அவருடைய வெளிச்சம் உதிப்பதாக. ஒரு வீடு அழகாக ஜோடிக்கப்பட்டு விலை உயர்ந்த பொருட்களால் அந்த வீடு நிரப்பப்பட்டிருந்தாலும், அந்த வீட்டிலே இருள் காணப்படுகிற வரையிலும் அந்த வீட்டினுடைய விலையேற பெற்ற தன்மை, அந்த வீட்டினுடைய அழகை அநேகர் வர்ணிப்பது கடினமாக காணப்படும். அநேகர் அந்த வீட்டினுடைய மேன்மையை புரிந்து கொள்வதும் கடினமாக காணப்படும். அதே போன்று நம்முடைய வாழ்க்கையையும் கர்த்தர் விலையேற பெற்ற அவருடைய வார்த்தையால் நிரப்பி ஆசீர்வதித்து நம்மை ஒரு குயவன் களிமண்ணை வணைவது போல் வணைந்து வைத்திருக்கிறார். எப்படி ஒரு பொன்னானது புடமிடப்படுகிறதோ அதே போன்று அநேக இடுக்கண்களின் நடுவிலே நம்மை கர்த்தர் புடமிட்டு விலையுயர்ந்த பாத்திரமாக வைத்திருக்கிறார். ஆனால் காலம் வருகிற வரையிலும் அவர் பொறுமையோடு நம் மத்தியிலே காணப்பட்டார். இன்று அவருடைய வார்த்தை உங்களை நோக்கி வருகிறது. தேவ பிள்ளைகளே, உங்கள் மேல் கர்த்தர் உதிப்பார். அவருடைய வெளிச்சம் உங்களுடைய வாழ்க்கையிலே உதிக்கும். அப்பொழுது உங்களுக்குள்ளாக கர்த்தர் வைத்திருக்கிற இந்த விலையேற பெற்ற அபிஷேகத்தினுடைய மேன்மையை அநேகர் புரிந்து கொள்வார்கள். உங்களுக்குள்ளாக கர்த்தர் வைத்திருக்கிறதான ஆசீர்வாதங்களை அநேகர் கண்டுகொண்டு அநேகர் ஆசீர்வதிக்கப்படத்தக்கதாக கர்த்தர் உங்களை வாழ்க்கையை பிரகாசிக்க பண்ணுவார். கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாமா? பிதாவாகிய தேவனே, கேட்ட இந்த வார்த்தையின்படியே நீர் ஆசீர்வதிக்க சித்தம் கொண்ட நல்ல தயவுக்காக ஸ்தோத்திரம். கொடா கோடியாய் பெருகுவாயாக என்று அந்த தேவ மனிதன் வாழ்த்தினது போல நாங்களும் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறோம். கொடா கோடியாய் பெருகுவார்களாக. கர்த்தருடைய மகிமை, கர்த்தருடைய வெளிச்சம் அவர்கள் மேல் உதிப்பதாக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமேன். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.